வணக்கம். இது 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகள் வழங்குவதற்காக நான் காயத்ரி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ சின்னம் என்ற அங்கீகாரம் கிடைத்தது பெருமகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்திற்கு பெருமிதமான தருணம் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடலூர் மாவட்டத்தில் உரையாற்றி வருகிறார். தேர்தல் பரப்புரையின் காட்சிகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின், நான் முதலமைச்சர் இருந்தேன், அவர் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது ஊர் ஊரா போனார். நகரத்தில் வார்டு வார்டா போனாங்க. முதலமைச்சர் போனார், துணை முதலமைச்சர் இருக்கிற துணை அமைச்சர் உதயநிதி போனாங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர், திமுக முன்னாள் அமைச்சர். அங்கே ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறைய ஒரு தாள் எடுத்து எழுதி ஒரு பெட்டி வைக்கிற பெட்டிகளை போடுங்க, பெட்டியை பூட்டி சீல் வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த நீங்கள் கொடுத்த மனுவை படித்து பார்த்து தீர்வுகான்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு? இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதை எல்லாம் தானே எழுதி பொட்டியில் போட்டாங்க. இப்போ சாவி தொலைஞ்சு போச்சு, ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். சாவி தொலைஞ்சு போச்சு, ஸ்டாலின் தேடிட்டு இருக்கார். ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். அத்தனையும் பொய். அது மட்டும் இல்ல, வீடு வீடா வந்து உறுப்பினர் திமுக உறுப்பினர் சேர்த்துறார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் யார் வேணாலும் உறுப்பினர் சேர்த்தலாம், விரும்பலாம், அப்படித்தான் இருந்தது. இந்த விருப்பப்பட்டவங்க அந்த கட்சியில் சேர வேண்டும்னா அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக உறுப்பினர் குறைஞ்சி போச்சு. வேற வழி இல்லை, வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில் சேருங்க, திமுக கட்சியில் உறுப்பினர் சேருங்க. அப்படி சேரலினா உங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்குற 1000 ரூபாய் நிறுத்திடுவேன். முதியோருக்கு 1000 ரூபாய் பென்ஷன் கொடு, அதையும் நிறுத்திடுவேன். அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன். இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆவது வெட்கக்கேடு. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சி தான். ஆகவே மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கின்ற கட்சி, மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற கட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அறிந்துதான் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி மக்களை அணுகி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற இருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் அரசு ஆகி போச்சு. ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. ஸ்டாலின் அரசு அதே போல மாறட்டும் மக்களின் நிலை, மாறட்டும் மக்களின் நிலை, வெல்லட்டும் இரட்டை இலை, வெல்லட்டும் இரட்டை இலை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. நன்றி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடலூரில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று தற்போது பேசியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். பாவடிவ இருக்கை முறையை பின்பற்ற பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுரை. கடைசி இருக்கை மாணவர்கள் என்ற பிரச்சனையை போக்க நடவடிக்கை. பாவடிவ வகுப்பறை மூலம் மாணவர் அனைவரையும் ஆசிரியர்களால் பார்க்க முடியும். மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் கலந்துரையாட முடியும் என்றும் நியூஸ் 18க்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே காவல்துறை விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு. கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை தொடக்கம். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். தமிழ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே காமனாக இருக்க சப்ஜெக்ட்ஸில் தான் எல்லாமே வந்து கொஸ்டின் ரொம்ப தரமாக இருந்தது. தமிழ் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாகவே இருந்தது. எல்லாருமே எழுதக்கூடிய வகையில் இருந்தது. ஜிகேயும் கூட பரவாயில்லைங்க சார். ஆனால் மேக்ஸ் எங்களுக்கு போட்டு பார்க்குறது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்தது. சோசியல் பரவாயில்ல, மேக்ஸ் பரவாயில்ல, தமிழ் கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டியதாக.
சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஏங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். விஜயின் தாவேக உள்ளிட்ட சில கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க முயற்சி என அமித்ஷா பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நியூஸ் 18க்கு பேட்டி. திண்டுக்கல், வேடசந்தூர், வேப்பனஹள்ளி தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. தொகுதி வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்த முதல்வர். கடலூர் மாவட்டத்தில் விவசாய சங்கங்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பொதுநல அமைப்புகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களுடனும் கலந்துரையாடல். திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்கா அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு கோடிக்கும் மேலான தொகை கொண்ட வழக்குகளை மத்திய குற்றப்பிரிவு விசாரிக்க வேண்டும் என்ற விதியை மீறியதால் துணை ஆணையர் பாண்டியராஜன் மீது நடவடிக்கை. திருமலா பால் நிறுவன மேலாளரிடம் பாண்டியராஜன் விசாரணை நடத்தவில்லை என்றும் காவல் ஆணையர் விளக்கம். 2023ஆம் ஆண்டு முதலே போதைப் பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியதாக காவல் ஆணையர் அருண் தகவல். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக பேட்டி. 10 வழக்குகள் போட்டு 27 குற்றவாளிகள் 6 பேரை குண்டர் சட்டத்திலையும் அடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி அந்த பேக்வர்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாங்கி கொடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது ஒருத்தருக்கு பெடலிங், அதுக்கு பேர் பெடலிங், அதெல்லாம் பண்ணது. ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறிவும் நிறுவன அதிகாரிகள் சோதனை. தனியார் துப்பறிவு துறையினர் தரும் அறிக்கைக்கு பின்னர் நடவடிக்கை என ராமதாஸ் பேட்டி. சார், இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல ஐயா. ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டு தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அதை இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்களோ அதனால எப்படி எல்லாம் செய்ய முடியும். லாக்அப் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. சென்னையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தும் நிலையில் பனையூரில் கட்சி அலுவலகத்தில் சந்தித்தார். லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 200 ரன்களை கடந்தது இந்தியா. 98 ரன்கள் குவித்தார் தொடக்க வீரர் KL ராகுல். மறைந்த திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமாரின் 50வது பிறந்த நாள் இன்று. இணையத்தில் அவரின் பாடல்களை பகிர்ந்து வரும் ரசிகர்கள். மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம். தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு கூறும் கூறல். ஜூலை 15ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இடைவேளைக்கு பிறகு முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து 125 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 9,075 ரூபாயாக இருந்த நிலையில் 65 ரூபாய் அதிகரித்து 9,140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை 520 ரூபாய் அதிகரித்துள்ளது. 72,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 சவரன் தங்கத்தின் விலை மீண்டும் 73,000 கடந்து 73,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்நிலையில் வெள்ளி விலை கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1,25,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
பாமகவின் எதிர்காலமும் நிகழ்காலமும் தாம்தான் என தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். பாமக 37வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் கட்சி தொண்டர்களுக்கு ராமதாஸ் எழுதியுள்ள கடிதத்தில் முன்பை விட புதிய உற்சாகத்துடன் புதிய எழுச்சியுடன் எந்த போராட்டத்தையும் மக்களுக்காக முன்னெடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இனி நமக்கெல்லாம் பொற்காலம்தான் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொண்டர்கள் அனைவரும் எங்கு இருந்தாலும் தங்கள் வீடுகள், அலுவலக முகப்புகளில் பாமக கொடிகளை ஏற்றுங்கள் என்றும் தன்னை போன்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றும் உழைப்பை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் என்றும் அறிவுறுத்தியுள்ள ராமதாஸ், தொண்டர்களின் உற்சாக குரல்தான் எதிரே எத்தனை பேர் என்று கணக்கு வைத்துக் கொள்ளாமல் மோதி பார்க்க சொல்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். பாட்டாளி சொந்தங்களின் நெடுநாள் கனவை நிறைவேற்ற தனக்கு புது ரத்தம் பாயத் தொடங்கியிருப்பதாகவும் அரசியலில் எதிர்காலம் குறித்த கேள்வியோ ஐயப்பாடோ வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். போர்க்குணமுள்ள சிங்கத்தின் கால்களும் பழுதுபடாது, அதன் சீற்றமும் குறையாது என்றும் மக்களுக்காக கொடுக்கும் அதன் கர்ஜனையும் மாறாது என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணத்தை கண்டித்து சென்னையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நாளை நடத்தவிருக்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களின் விசாரணையின் போது உயிரிழந்தார். இதனை கண்டித்து சென்னையில் கடந்த 3ஆம் தேதி போராட்டம் நடத்த தாவேக திட்டமிட்ட நிலையில் அன்றைய தினம் அவர்கள் கோரிய இடத்தில் வேறு போராட்டம் நடைபெற்றதால் காவல்துறை அனுமதி மறுத்தது. 6ஆம் தேதி போராட்டம் நடத்த அனுமதி கோரியும் காவல்துறை இசைவு தெரிவிக்காத நிலையில் தாவேக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி 15 நாட்களுக்கு முன்பு காவல்துறையிடம் மனு அளித்தால்தான் அவர்கள் முடிவெடுக்க முடியும் என்று கூறினார். சென்னை சிவானந்தா சாலையில் நாளை போராட்டம் நடத்த தாவேக சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்பது போன்ற சில கட்டுப்பாடுகளுடன் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இப்போராட்டத்தில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது உறுதியாகும் பட்சத்தில் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் கலந்து கொள்ள உள்ள முதல் போராட்டம் இதுவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. யுனெஸ்கோவின் புராதன சின்னங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சி கோட்டை இடம்பெற்றுள்ளது. யுனெஸ்கோ எனப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு உலகம் முழுவதும் உள்ள புராதன சின்னங்களை அங்கீகரித்து வருகிறது. இந்த வகையில் இந்தியாவில் ஏற்கனவே 43 பாரம்பரிய இடங்கள் யுனெஸ்கோவின் புராதன சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டை உட்பட நாடு முழுவதும் மராத்தியர்கள் கட்டிய 12 கோட்டைகளை புராதன சின்னங்களின் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று இந்தியா சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது. நிலையில் பாரிஸில் நடைபெற்ற ஐநாவின் 47வது உலக பாரம்பரிய குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் மராத்தியர்கள் கட்டிய கோட்டைகளை யுனெஸ்கோவின் புராதன சின்னங்களின் பட்டியலில் சேர்க்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டை, மகாராஷ்டிராவில் உள்ள சால்ஹர், ஷிவ்னேரி, கந்தேரி, ராய்காட் உட்பட 12 கோட்டைகளுக்கு ஐநாவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மேலும் யுனெஸ்கோவின் புராதன சின்னங்களில் பட்டியலில் இடம்பெற்றக்கூடிய இந்தியாவில் உள்ள பாரம்பரிய இடங்களின் எண்ணிக்கை 44ஆக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.